பணியும் எனக்கு வெற்றி வந்து கும்மியும் கும்மியும் மேலே அடி அடி இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு மாசான ஸ்டேட்டஸை எப்படி ரொம்ப ஈஸியாக, அதுவும் நம்ம சேனலில் இதுவரை போட்ட வீடியோவில் இந்த வீடியோ தான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த ஈஸியான ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதவே டெய்லி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் மாதிரி நான் 2 ப்ரீசெட் டபுள்லாம் கொடுக்கவே இல்லை, ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும், அதிலே நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். அதாவது இந்த 3D எஃபெக்ட், அது போக அந்த லிரிக்ஸு, அது போக அந்த சைடு இருக்க இமேஜு, ஸோ அந்த இமேஜுக்கான எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு நான் இந்த ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் மட்டும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில இடத்துல சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது நான் இந்த வீடியோவில் அப்போ நடுவிலே சொல்லிட்டு வந்துடுவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3D கேமரா ஆப்ஷனில் ஒன்று கொடுத்துருக்கேனா. ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சாங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு. ஸோ அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் ஜஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் எடிட் பண்ண போகிறேன். என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பேனர் இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த சைடில் இருக்க ஆப்ஷனை டச் பண்ணி இதில் இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர்ஸு, அந்த 3D மூவிங் எல்லாமே கொடுத்துருக்கணும். ஸோ இதிலலாம் நீங்கள் இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இமேஜஸை இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் தேவை. ஸோ அடுத்து இந்த இடத்துல ஒரு இமேஜ் 6 இமேஜ். ஸோ இந்த 6 இமேஜை நம்ம ஒரே சைஸில் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கட் பண்ணுறதுனா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த 9:16 அப்படின்ற ரேஷியோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் அதவே செலக்ட் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த சைஸில் தான் நம்மளோட இமேஜ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைஸில் செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த எக்ஸ்பர்ட் சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த கிரியேட் ஃபார்ம் ஃப்ரம் த இமேஜ் PNG அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த இதை கொடுத்து இந்த 3வது இருக்கிறத கொடுத்து நீங்கள் கீழே இருக்க எக்ஸ்பர்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த இமேஜ் மட்டும் வீடியோவாக கன்வெர்ட் ஆகாமல் இமேஜ் மட்டும் கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்து இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகி வந்துடும். ஸோ இப்போ இந்த கீழே இருக்க சேவ் அப்படின்ற கொடுத்து இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் எத்தனை இருக்கும் அது எல்லாத்தையுமே இதே சைஸ்லேயே கட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபஸ்ட்டு இருக்க 3Dயில் மட்டும்தான் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணியிருப்போம். இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் ஃபஸ்ட்டு குரூப் இருக்கா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற டச் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இதில் நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த மாதிரி இமேஜ்லாம் கட் பண்ணி ஸோ அந்த இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த மேலே இருக்க குரூப் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணிட்டு இந்த எடிட்டிய குரூப்பில் போங்க. போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேயர் இருக்கா, இதில் கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கீழே இருக்க லேயரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இதில் நம்ம பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் ஆட் பண்ணாமல் அதே இமேஜ் அந்த க்ரீன் கலர் இமேஜை நான் மறுபடியும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ மீத இருக்கிறதெல்லாம் அந்த மீத இருக்க 4 இதில் சும்மா நீங்கள் இந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணிட்டு வேறு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இமேஜஸை வந்து வரிசையாக ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வரிசை அந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சைஸில் கட் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டெப்பே சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணியிருந்தால் மட்டும் உங்களோட இமேஜ் வந்து இதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் அந்த இதை கரெக்டாக பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பல்ஜான மாதிரி தெரியும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் அதை வந்து மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 4 இதுலையுமே நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி இமேஜை சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொண்டு வந்தாச்சா. இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்க குரூப் வந்து நமக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஆட் பண்ணி ஒரு
அதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த சைஸில் அந்த 9:16 சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இமேஜ். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த இமேஜை கரெக்டாக அந்த மேலே ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இப்போ நான் முன்னாடி இருக்க குரூப்பு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜில் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சே நீங்கள் அடுத்து இருக்க குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜில் நீங்கள் ஈஸியாக வந்து இதே மாதிரியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.